புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுக்கு மேல இது இருக்காது. பேப்பர் யாரும் இருக்காது. பேப்பர் உங்களை மட்டும் மேல யாரும் தொடாது. சரி ஓகே. காப்பி எடுத்து தமிழகத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதேபோல புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தற்போது அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மான் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரஹ்மான், அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓம் சக்தி சேகருடன் வேறு யாரேனும் முக்கிய பிரமுகர்கள் அங்கு வந்திருக்கிறார்களா? கண்டிப்பா. அதாவது அதிமுக நெல்லித்தோப்பு சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கின்றார். தற்போது அவர் தேர்தல் நடத்தும் துணை அதிகாரியிடம் தங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவரோடு சேர்ந்து அதாவது மாற்று வேட்பாளராக தமிழ் செங்கோலன் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றார். இவருடைய வேட்பு மனுக்களையும் தற்போது அந்த தேர்தல் நடத்தக்கூடிய துணை அதிகாரி அந்த வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி மலர்கண்ணனிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்றார். தாக்கல் செய்யக்கூடிய இடமானது அதாவது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் இருக்கக்கூடிய தொழில் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் நடைபெறுகின்றது. மேலும் இந்த பகுதியில் 100 மீட்டருக்குள் வாகனங்களோ வரக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து 2 வேட்பாளர் என்ற கணக்கிலே 10 பேர் அதிமுகவிலிருந்து 10 பேர் வந்திருக்கின்றார்கள். 2 வேட்பாளர் அதாவது ஓம் சக்தி சேகர், மாற்று வேட்பாளர் தமிழ் செங்கோலுடன் அதாவது மாநில செயலாளர் புருஷோத்தமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் உள்ளே வந்திருக்கிறார்கள். தற்போது மலர்கண்ணிடம் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். ரஹ்மான், தற்போது புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஓம் சக்தி சேகர் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தொகுதியில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர்களின் நிலை என்ன? அவர்களெல்லாம் வேட்புமனுவை தாக்கல் செய்து விட்டார்களா? கண்டிப்பா. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக கடந்த 5 தினங்களாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார். தற்போது அதிமுக வேட்பாளர் இதனையடுத்து அதிமுக வேட்பாளர் மட்டுமே அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்பு அதாவது மாலை 3 மணியிலிருந்து இவர் தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்றார். மேலும் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எம்ஜி சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்போ தற்போது புதுச்சேரியில் இருக்கின்றார்கள், முகாமிட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த பரப்புரையை துவக்க இருக்கின்றார்கள். இந்த 2 கட்சிகளுமே இப்ப பிரதான கட்சிகளாக தற்போது போட்டியிட களத்தில் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய முதல்வர் நாராயணசாமி. ரஹ்மான், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தஞ்சாவூர் தொகுதியில் தற்போது அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதனால இப்படி வச்சு நின்றுட்டா ரெண்டுமே வர மாதிரி சொல்லுதா? ஏன் ஒயிட் இத்தனை ஷேக் தெரியுது? தஞ்சாவூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தற்போது அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். காதர் ஹுசைன், தற்போது அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய அங்கு வந்திருக்கிறார். அந்த ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரங்கசாமியுடன் வேறு யாரெல்லாம் அதிமுக வேட்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள்? அதாவது ரித்திகா, அதிமுகவிட இந்த எம்ஜிஆர் சிலையில் மாலை அணிவித்து பேரணியாக வந்த ரங்கசாமியுடன் இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் 9 பேர் அதிமுக கழகத்தின் சார்பாக நிர்ணயிக்கப்பட்டார்கள். அதாவது அமைச்சர்கள் துரைக்கண்ணு, எஸ் பி வேலுமணி, வைத்தியலிங்கம்,
OS மணியன், அமைச்சர் காமராஜ், அமைச்சர் விஜயபாஸ்கர், அமைச்சர் பாஸ்கரன், அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், குமார் உள்ளிட்டோர் வந்து பேரணியா வந்தாங்க. இவர் வந்து இந்த எல்லைக்கோடு, அதான் 100க்கு 100 மீட்டருக்கு உள்ள வாகனங்கள் அதிக அளவு ஆட்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர் வந்து 100 மீட்டருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு தற்பொழுது வேட்பாளர், அதாவது சட்டமன்ற உறுப்பினருமான வேட்பாளருமான ரெங்கசாமி அவருடன் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடன் வந்து 4 பேர், அதாவது தஞ்சாவூர் மேயர் சாவித்ரி கோபால், பகுதி கழக செயலாளர்களான அறுவடை நம்பி, புண்ணியமூர்த்தி மற்றும் தஞ்சை ஒன்றிய செயலாளர் துரைக்கண்ணு ஆகியோருடன் உள்ள இருக்காங்க. ரித்திகா, காதர் ஹுசேன், தற்போது அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் ரங்கசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கும் நிலையில அந்த தொகுதியில போட்டியிடும் மற்ற வேட்பாளர்களின் நிலை என்ன? அவர்கள்லாம் மனு தாக்கல் செய்து விட்டார்களா? அதாவது ரித்திகா, திமுக வேட்பாளர் பார்த்தோம் சற்று நேரத்துக்கு முன்னாடி. திமுக வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி வந்து வேட்பாளர் தாக்கல் பண்ணாங்க. அதே மாதிரியே வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 26ஆம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வழக்கறிஞர் நல்லதுரை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதே மாதிரி சுயேட்சை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பாமக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் வந்து வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட பிறகும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காதர் ஹுசேன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கண்ணன், அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய அங்க வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியுடன் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தற்சமயம் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அமர்ந்துள்ளார். அவருடன் மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை மற்றும் மாநில போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவருடன் உடன் வந்துள்ளனர். சரியாக 2:10 மணியில் அவர்கள் தங்களது மனுவை தாக்கல் செய்வதற்காக செந்தில் பாலாஜி தற்சமயம் காத்திருக்கிறார்கள். கண்ணன், தற்போது அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கும் நிலையில மற்ற வேட்பாளர்களின் நிலை என்ன? இன்று காலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் KG பழனிசாமி தனது மனுவை தாக்கல் செய்தார். முதல் நாள், அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளாக 26ஆம் தேதியே நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அரவிந்த் குருசாமி தனது மனுவை தாக்கல் செய்தார். இந்த 2 முக்கிய கட்சிகள் தவிர மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய வேட்பாளர்கள் இன்னும் வேட்புதான் மனு தாக்கல் செய்யவில்லை. இது வரும் நாட்களே அவர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். கண்ணன், தற்போது அந்த தொகுதியில தேர்தல் நிலவரம் என்பது தற்போது எப்படி இருக்கிறது? அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவருமே தங்களுடைய பரப்புரையை தொடங்கிவிட்டார்களா? இன்னும் பரப்புரை முழுவீச்சில் தொடங்கவில்லை வேதவள்ளி. அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி வேட்பாளர் KG பழனிசாமி இன்று காலை மனு தாக்கல் செய்தாலும் நேற்று முன்தினமே தனது பரப்புரையை தொடங்கிவிட்டால் கடந்த 2 நாட்களாக அரவக்குறிச்சி தொகுதி முழுவதும் தனது தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடத்தி வருகிறார். அவர் மட்டுமே தற்சமயம் பரப்புரை ஈடுபட்டு வரையில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தற்சமயம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தும் உடனே தொடர்ந்து தனது தேர்தல் பரப்புரை ஈடுபட உள்ளார். வேதவள்ளி, அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கும் மக்களோட முக்கியமான பிரச்சனையா எது பார்க்கப்படுது? எந்த பிரச்சனையை முன்வச்சு அங்க போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களுடைய பரப்புரையில ஈடுபட்டு வராங்க? அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதியாகும். இந்த தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு முருங்கை மற்றும் வெற்றிலை அதிக அளவு விளைவிக்கப்படுகிறது. இந்த முருங்கை உற்பத்திக்கு உரிய விலை கிடைக்கல என்றும், அதனால அந்த முருங்கையை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றி, அதாவது பவுடர் தயாரித்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அதே போல் வெற்றிலை விவசாயத்திற்கும் அந்த வெற்றிலை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றுவதற்கும் வெற்றிலையை பயன்படுத்தி மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கும் ஒரு ஆய்வகம், ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையானது. இந்த 2 பிரச்சனைகளையும் மையப்படுத்திய வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பரப்புரையை செய்ய திட்டமிட்டுள்ளனர். நிச்சயமாக தற்போது அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார். இப்படி இருக்கும் நிலையில அங்க போட்டி என்பது எந்த அளவுக்கு இருக்கு அந்த தொகுதியில், அரவக்குறிச்சி தொகுதியில?
அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக இரு கட்சிகளிடையே மட்டும்தான் பலத்த போட்டி இருக்கும். ஏற்கனவே இந்த தொகுதியிலே திமுக வேட்பாளரான கே.சி. பழனிசாமி எம்எல்ஏ இருந்தார். அதனால் அந்த தொகுதியில் அவர் மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்காக பெரும் முயற்சி இருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்தபோது அந்த சட்டப்பேரவைக்கு நிதியின் கீழும் தனது சொந்த நிதியின் கீழும் ஒவ்வொரு கிராமத்திலும் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் நேற்றைய பிரச்சாரத்தில் அவர் சுட்டிக்காட்டி, எனவே தன்னை மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல அதிமுக வேட்பாளரும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசு இந்த மக்கள் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து கூறி மீண்டும் அந்த ஆட்சி அந்த சாதனைக்கு தொடர வேண்டும் என்பதற்காக தனக்கு வாக்களிக்கும்படி வாக்காளர்களை கேட்பதற்காக செந்தில் பாலாஜி திட்டம் கூறப்படுகிறது. கண்ணன், பிரதான கட்சிகளா இருக்கும் அதிமுக திமுக இவர்கள் இருவருமே வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்ட நிலையில் வேறு யாரேனும் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்களா? ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியின் அரவிந்த் குருசாமி கடந்த 26ஆம் தேதி, அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கி முதல் நாளிலேயே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தற்சமயம் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கண்ணன், அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது குறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் சார், ஒரு நிமிஷம்